இந்த நாளானது ஆண்டவராகிய இயேசு பரமேறிய நாள், அசன்ஷன் டே என்று சொல்வார்கள். அவர்கள் ஆண்டவராகிய இயேசு அப்போஸ்தலர் நடபடிகளை நாம் திருப்பி வைத்துக் கொள்வோம். 1வது அதிகாரத்தில் இந்த 1வது அதிகாரம் 9வது வசனத்தை எடுத்து வாசிக்கும்படியாக கேட்டுக்கிறது. ஆக்ட்ஸ் ஆஃப் உயர எடுத்துக்கொள்ளப்பட்டார். என்ன செய்யப்பட்டாரா? உயர எடுத்துக்கொள்ளப்பட்டார். ஆண்டவராகிய இயேசு எப்படி உயர எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அப்படி நானும் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். சொல்லுங்க, நானும் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். தொடர்ந்து வாசிக்கமா. ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. அதை போல நம்மையும் என்னையும் ஒரு மேகம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். சொல்லுங்க, என்னையும் ஒரு மேகம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். 3வதாக 11வது வசனம் வாசிங்க. வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட. 3வதாக நான் வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். சொல்லுங்க, நான் வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். எனவே 3 காரியங்களை இன்றைக்கு நாம் சிந்திக்க போகிறோம். முதலாவது உயர எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். 2வது ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. 3வதாக வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். இந்த 3 காரியங்கள் மிக முக்கியமான ஒரு பகுதியாக இருக்கிறபடினாலே தயவு செய்து ஜெபத்தோடு கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம். மேகமீதினில் வேகமுடன் மேசியா இயேசுவே வந்திடுவார். மேகமீதினில் வேகமுடன் மேசியா இயேசுவே வந்திடுவார். இந்த கடைசி காலத்திலே இன்பம் தள்ளிடுவோம், பாரங்கள் யாவும் நீக்கிடுவோம், பேரின்ப ராஜ்யம் சேர்ந்திடுவோம், பாரங்கள் யாவையும் நீக்கிடுவோம், பேரின்ப ராஜ்யம் சேர்ந்திடுவோம். மேகமீதினில் வேகமுடன் மேசியா இயேசுவே வந்திடுவார். தகப்பனே, நீர் வருகின்ற வழியிலே நாங்கள் உயிரோடு இருப்போம் என்றால் நாங்கள் எதிர்கொண்டு போக வேண்டும். ஒருவேளை இந்த சமூகத்தில் நாங்கள் சேர்ந்து இருப்போம் என்றால் உம்மோடு கூட வந்து இருக்கிற பரிசுத்தவான்களை நாங்கள் சந்திக்கும்படியாக இந்த நாளிலே நீர் எங்களோடு கூட நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கர்த்தாவே, ஆமென். உயர எடுத்துக்கொள்ளப்பட்டார். தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு உயர எடுத்துக்கொள்ளப்பட வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. ஒரு மனுஷன் உயர எடுத்துக்கொள்ளப்பட வேண்டுமானால் அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு உயரமான ஸ்தலத்திற்கு ஏறக்கூடியதாக அவனுடைய கால்கள் இருக்க வேண்டும். நம்முடைய கால்கள் எவ்வளவு வேகமாக நடக்கிறதோ அவ்வளவு வேகமாக அநேக காரியங்களை சாதிக்க முடியும். இன்றைக்கு அநேகர் பாருங்க, மருத்துவர்கள் சொல்லக்கூடிய ஒரே ஒரு காரியம் என்னன்னா, நீ தினமும் என்ன செய்யுமா, வாக்கிங் போங்கன்னு சொல்றாங்க. நம்ம என்ன செய்கிறோம், வீட்டு வேலை செய்கிறோம், அந்த வேலை செய்கிறோம், இந்த வேலை செய்கிறோம், அதுவே எனக்கு வாக்கிங் ஆயிடுயான்னு சொல்லுவாங்க. இல்லை தேவனுடைய பிள்ளைகளே, அந்த நம்முடைய மனதினுடைய எண்ணங்களை, நம்முடைய செயல்பாடுகளை எல்லாத்தையும் ஒருமுகப்படுத்தி ரிலாக்ஸாக நடப்பது தான் வாக்கிங். ஆனால் இப்போ என்ன செய்கிறாங்க, வாக்கிங்கு காதில் செவிட்டு காரியங்களை மாட்டிக்கின்னு அவங்க பாட்டை கேட்டுன்னு தலையாட்டிக்கின்னு பின்னால் வர வண்டி இடிக்கிறது கூட திரும்ப சென்று வரோம். அப்படி இல்லாட்டினா அந்த ஃபோனை வச்சு தேவையில்லாதவங்களுக்கு பேசி தேவையில்லாத உறவை வளர்த்து தேவையில்லாத பிரச்சனையை உண்டாக்கி இது இவங்களுக்கு ஒரு வாக்கிங் ஆயிடுது. அங்கே தான் எல்லாத்தையும் கண்டதெல்லாம் பேச முடியும். அது வாக்கிங் இல்லைங்க, அது டாக்கிங்.
ரிலாக்ஸாக போகிறதா வாக்கிங். இங்கே அதான் சொல்கிறாரு, நாம் நாம் உயர எடுத்துக்கொள்ளப்பட வேண்டுமானால் நம்முடைய கால்கள் எப்படிப்பட்ட கால்களாக இருக்க வேண்டும்? ஆபகு 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வாசிப்போம். ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், என் கால்களை மான் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். மான் கால்களை போல நம்முடைய கால்களை மாற்றுகிறாராம். ஆபகு என்றால் அணைத்தல். அந்த மான்களுடைய கால்கள் அங்கு முதலாவது ஆபகு சொல்லுகின்றவர்கள் கர்த்தர் என் பலன் என்று சொல்லுகிறார். கர்த்தர் நம்முடைய பலனாக இருக்கின்ற வழியிலே அவர் நம்மை என்ன செய்கிறாராம்? உயரமான ஸ்தலங்களிலே அந்த மான்களை போல நடக்க பண்ணுகின்றார். அப்படி என்றால் நான் யாராக மாற வேண்டும்? மானாக மாற வேண்டும். யாராக மாற வேண்டும்? மான்களை போல நாம் மாற வேண்டும். அப்பொழுதுதான் நான் உயரமான ஸ்தலங்களிலே நடக்க முடியும். ஏசாயா 35ஆம் அதிகாரம் 6வது வசனம் வாசிக்கின்ற வழியிலே ஏசாயா சொல்லுகின்றார், முடவன் மானை போல குதிப்பானாம். வாசிப்போம். முடவன் மானை போல குதிப்பான். தொடர்ந்து அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிப்போம். அப்போஸ்தலர் 3:8 அங்கு தாயின் வயிற்றிலே சப்பானியாய் பிறந்த மனுஷன் தேவனுடைய தாசன்மார்கள் அங்கு ஜெபித்த வழியிலே கரங்களை பிடித்த வழியிலே அவன் என்ன செய்தானா? குதித்தெழுந்து நடந்து தேவனை துதித்துக் கொண்டு. ஆமென். பாருங்க, அந்த அற்புதங்கள் நடந்த ஒன்று. கால்களை தேவன் பலப்படுத்துகின்றார். மான்களை கால்களை போல மாற்றுகிறார். குதித்து எழுந்து நின்று நடந்து எங்க போறானா? அவ்வளவுதான். ஆனா நம்ம என்ன செய்யறோம்? நம்முடைய கால்கள் சுகமான உடனே அங்க ஓடுறது இங்க ஓடுறது, சபைக்கு லேட்டா வர்றது. உன்னுடைய கால்களை என் தேவன் எதற்கு பலப்படுத்துகிறார் என்றால், மான்களின் கால்களை போல எதற்காக மாற்றுகிறார் என்றால், நீ முடவனை போல தேவனுடைய சமூகத்திலே வந்த உன்னை அவர் குதித்து நடக்க எதற்காக பண்ணுகிறார் என்றால், தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக. எதற்காக இந்த மானானது உயரமான ஸ்தலத்திலே ஏறுகிறது என்று நாம் சிந்திக்கின்ற வேளையில், இந்த மான்கள் என்ன செய்யுமா? குன்றுகளிலே சின்ன சின்ன மலைகளிலே மேலே ஏறி நின்று அப்படி இப்படியும் பார்க்குமா. அங்கு அந்த காட்டு விலங்குகள், சிங்கம், புலி, கரடி இப்படி போன்ற கொடுமையான அந்த மிருகங்கள் இருக்கிறதை பார்த்த உடனே தன்னை தப்புவித்துக் கொள்ள அதற்கு வேண்டிய வழிகளை அது செய்யுமாம். எனவே அது உயரமான குன்றுகளின் மீது நின்று அது காட்டு மிருகங்கள் தன்னை காப்பாற்றிக் கொள்ளும்படியாக பார்க்கிறது. சரி, இப்போ ஒரு கேள்வி. புலி வேகமா ஓடுமா? மான் வேகமா ஓடுமா? மானா புலியா? அது எப்படி மான் வேகமா ஓடும்? அங்கதான் பாயிண்ட். உயிரை காப்பாத்துக்கிறதுக்காக அதுதான் வேகமா ஓடும். புலி ஹார்ஸ் பவர் என்று சொல்றான். அது கிட்டத்தட்ட 16 அடி பாயும். அவ்வளவு வேகம் வாய்ந்தது புலி. ஆனால் அதே நேரத்தில் இந்த மான் தன்னுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்ள என்ன செய்யும்? ஃபுல்லா தன்னுடைய பவரை கொடுத்து அது வேகமாக ஓடும். அப்ப தேவனுடைய பிள்ளைகளே, நாமும் இந்த உலகத்தில் சிங்கம், புலி, கரடி, ஓநாய் போன்ற கொடுமையான சாத்தானுடைய சிந்தனைகள், சாத்தானுடைய ஆலோசனைகள், சாத்தானுடைய பேச்சுக்கள், சாத்தானுடைய காரியங்கள் நமக்கு நெருங்கி வருகின்ற வழியில அவையிலிருந்து நம்மை தப்புவித்துக் கொள்ள நம்ம என்ன செய்யணும்? வெகு வேகமாக ஓட வேண்டும். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு. ஆமா, அவன் ஓடி போறானோ இல்லையோ, நீ என்ன செய்யணும்? பிசாசுன்னு தெரியுது,
இவங்க தேவையில்லாத வார்த்தை பேசுறாங்கன்னு தெரியுது. என்ன செய்ய, நம்மளை விட்டுட்டு ஓடி போக வேண்டும். மான் தன்னுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்ளும்படியாக ஓடி போகிறது. அப்ப தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில கூட எந்தெந்த சூழ்நிலையில எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கிற ஞானத்தை நாம் எங்கிருந்து பெற்றுக்கொள்கிறோம் என்றால் உயர எடுத்துக் கொள்ளப்படுகின்ற வேளையிலே, அப்பொழுது மானை போல உயரமான ஸ்தலங்களிலே நம்முடைய கண்களை பரத்திற்கு நேராக நாம் தூக்கி பார்க்க வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு ஒரு குருடனை சுகப்படுத்துகின்ற வேளையிலே அவனை சொல்லுகின்றார். மார்க்கு 8:24 அவன் ஏறிட்டு பார்த்து நடக்கிற மனுஷனை மரங்களாக காண்கிறானாம். என் தேவன், நீ ஏறிட்டு பார்க்கின்ற வேளையிலே இது மனுஷனா, இது மரமா, இது மண்ணாங்கட்டியா, இது நல்லதா, இது கெட்டதா என்பது எப்பொழுது தெரியும்? உடைய கண்களை நீ ஏறெடுத்து பார்க்கின்ற வேளையிலே. கண்களை எங்கே எடுத்து பார்க்க வேண்டும்? எங்க எடுத்து பார்க்கணும்? ஆமே, கண்களை ஏறெடுப்பே மாமேரும் நேராயன் கண்களை ஏறெடுப்பே. மோசேயின் காலத்தில் பாம்பு கடித்த உடனே மோசே என்ன சொல்கிறாரு? வெண்கல சர்பத்தை நோக்கி பார். நம்ம இங்க உடனே நோக்கி பார்ப்போம், காலத்தான் இல்லை. உனக்கு பிரச்சனைகள் வருகின்ற வேளையில உன்னுடைய கண்களை ஏறெடுத்து, பிரச்சனை 1000 வரதான் செய்யும், உன் கண்கள் எப்பொழுதுமே ஏறிட்டு மேலே பார்க்கணும். ஏன்னா we born to, நம்ம பறக்க பிறந்தவர்கள். எதுக்கு பிறந்தவங்க? ஆமா, எப்பொழுதுமே கண்களை வானத்துக்கு நேராக ஏறெடுத்து பார்க்க வேண்டுமாம். சங்கீதக்காரன் சங்கீதம் 42:1 வாசிக்கின்ற வேளையிலே, மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல் என் ஆத்துமா உண்மையே வாஞ்சித்து. நம்முடைய ஆத்துமா எப்பொழுதுமே அவரையே வாஞ்சித்து கதற வேண்டும். என்னுடைய பிள்ளைகளே, உங்களுடைய ஆத்துமாவானது மிக முக்கியமான ஒரு பகுதியாக இருக்கிறது. இந்த ஆத்துமா இந்த ஆவியையும் இந்த சரீரத்தையும் அது ஒருமுகப்படுத்தக்கூடியது. எனவே ஆத்துமாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை தேவை. எனவே இந்த ஆத்துமா மானானது நீரோடைகளை, கர்த்தருடைய வார்த்தைகளை, அதுக்கு தண்ணி தாகம். உனக்கும் எனக்கும் ஜீவ வார்த்தை என்கிற தாகம் மிக அவசியமாக இருக்கிறது. எனவே முதலாவது மானை போல நாம் உயரமான ஸ்தலங்களை ஏற வேண்டும். இரண்டாவதாக மானை போல நமக்கு வாஞ்சை, தாகம் கர்த்தருடைய வார்த்தையின் மீது இருக்க வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. மூன்றாவதாக நீதிமொழிகள் 10:6 வாசிப்போம். நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும். யார் மீதுங்க? இது நான் மானுங்க, நான் மானு. அப்ப நீங்களான யாரு? சொல்லுங்க வாயை திறந்து. நான் மானு இல்லையா? பாவி பாவி சொல்லினே இருங்க. வசனம் கேட்டு கேட்டு உருப்படவே மாட்டோம், நம்ப மாட்டோம், விசுவாசிக்க மாட்டோம். நான் யாரு? நான் பாவி தான். ஆனா இதே பாடி பாடி நமக்கு என்னதான் இருக்குது? நான் பாவி. அதுக்கு மேல நல்ல பாட்டு இருக்குது. நான் யாருங்க? சொல்லுங்க. நான் நீதிமான். நாமானு அந்த வசனத்துல சொல்லு, நீதிமானுடைய சிரசின் மேல். அப்ப நமக்கு எங்க இருக்கு சிரசு? தலை மேல கை வைங்க. நான் யாரு? சொல்லுங்க, நான் யாரு? என்னதான் நீங்க நீதிமான் சொல்றீங்க? நான் நீதிமான். யாருங்க? அப்படியே கண்களை மூடுவோமா? நீதிமானின் சிரசின் மேல் நித்திய ஆசீர்வாதம் தீரங்குமே.
செய்வேன். நித்திய ஆசீர்வன் நீரங்குமே. கிருபை நன்மைகள் தொடருமே. கேட்பது கிடைக்குமே. கிருபை நன்மைகள் தொடருமே. நான் கேட்பது கிடைக்குமே. ஆமென். யார் கேட்பது கிடைக்கும்? யார் கேட்பது கிடைக்கும்? யாரு? நான் யாரு? நான் யாரு? ஆமா, அடிக்கடி சொல்லிக்கணும். நீ யாரு? ஆமா. அப்பதான் நீதிமான் மாறி சாஃப்டா, நீதிமான் மாறி அன்பா, நீதிமான் மாறி கோவப்படாம, நீதிமான் மாறி ஊழியக்கார சொல்லத்தை கேட்டுக்கின்னு, அப்பதான் நான் நீதிமானாக மாற மாற மாறதான் நம்ம மீது என்ன தங்குமா? ஆமா, என்ன தங்கம்? ஆமென். எனவே முதலாவது நாம் என்ன மான்கள்ங்க? நீதிமான். நம்முடைய கால்களை மான்களின் கால்களை போல மாற்றுகிறார். உயர ஸ்தலத்தில் ஏற பண்ணுகிறார். நமக்கு அந்த வாஞ்சையை தருகிறார். வசனத்தை வாசிக்கணும், ஜெபிக்கணும். அப்பொழுது நாம் உயர எடுத்துக்கொள்ளப்படுகிற நீதிமானாக மாற்றப்படுகிறோம். அப்போஸ்தலர் 1:11 வாசிப்போம். 1:11 கலிலேயராகிய மனுஷரே நிற்கிறீர்கள். அவர் மறுபடியுமாக வர வேண்டுமானால் தேவனுடைய பிள்ளைகளே, உன்னுடைய கண்களை வானத்துக்கு நேராக ஏறெடுத்து பார்த்து கொண்டிருக்கிறீர்களே. இவ்வாறு ஏறெடுத்து பார்க்கின்ற வழியில எப்படி எழுந்தருளி போனார் அப்படியே வருவார். அவர் உன்னுடைய வாழ்க்கையில எங்கெல்லாம் வராமல் இருக்கிறாரோ, எங்கெல்லாம் கேள்விக்கு பதில் இல்லையோ, அங்கெல்லாம் அவர் என்ன செய்யணும்? வரணும். அப்ப நீங்க என்ன செய்யணும்? அவரை எங்க பார்க்கணும்? எங்க பார்க்கணும்? நம்ம எங்க பார்க்கணும்? ஆஹா, பிள்ளைங்க அழகா பண்ணியிருக்காங்க, இன்னும் சண்டே ஸ்கூல் நடக்குதுப்பா, பரவாயில்லப்பா, இந்த மனுஷன் ஏதோ ஒரு பண்ணி கொண்டு அடித்து உதச்சி காரி துப்பி செருப்படி வாங்கி 4 பேர் திட்டுறாங்க, எல்லாத்தையும் அவர் ஜீரணம் பண்ணி ஒரு சண்டே ஸ்கூலை உருவாக்கிட்டாரு அப்படின்னு ஒரு சிலர் எண்ணலாம். ஒரு சிலர் எல்லாம் எங்களாட்ட ஆகுது. இதெல்லாம் வெரி குட். எனவே தேவனுடைய எங்கே பார்க்கணும்? நம்முடைய கண்களை அப்படியே புதிய விஷயம் உயர எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொள்ள வேண்டும். வானத்துக்கு நேராக நாம் நம்முடைய கண்களை ஏறெடுத்து பார்க்க வேண்டும். எந்த பிரச்சனையானாலும் நீங்கள் கண்களை மாற்ற வானத்துக்கு நேராக பார்க்க. எட்டி எட்டி உம்மை அண்ணாந்து பார்த்து கண் பூத்து போகுதே. எட்டி எட்டி உம்மை அண்ணாந்து பார்த்து கண் பூத்து போகுதே. நீர் சுட்டி காட்டி போன வாக்கு தத்தம் நீரை வேறலாகுதே. சாங்கரின் ராஜா, சங்கரின் ராஜா சுவாமி வாருமே. இந்த தாரணி நீரினில் ஆளுகை செய்திட சழுதி வாருமே. சாங்கரின் ராஜா, சங்கரின் ராஜா சுவாமி வாருமே. தகப்பனுடைய வாழ்க்கையிலே எந்தெந்த இடத்துல நீர் வந்து இந்த தேவனை சந்திக்க வேண்டுமோ, பூர்த்தி செய்ய வேண்டுமோ, அந்தந்த இடங்களில் நீர் வந்து சந்தித்து நீர் எங்களை உம்மோடு கூட, நாங்கள் உம்மோடு கூட இருக்கிறோம் என்பதை உணரச் செய்ய கிருபை செய்ய வேண்டுமாய் கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம்.